நாம இந்த வீடியோல சென்னையில் இருக்கிற ஒரு ஹிடன் பிளேஸ் மற்றும் வீக் டேஸ்ல போய் ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடத்த பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பெருங்களத்தூர்ல இருந்து ஒரு 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், நம்ம கூடுவாஞ்சேரியில 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்க நெல்லிக்குப்பம் ஊராட்சியை சேர்ந்த கொண்டாங்கி லேக் வியூ பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம். என்னடா போற வழியில ரோடெல்லாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. மழையினாலே எல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சான். நான் இங்க போகும்போது ஸ்டார்டிங்ல இந்த ஏரியால நிறைய வீடுகள் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆட்களே இருக்க மாட்டாங்க போல, கம்மியா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். பட் டோட்டலி சேஞ்சுங்க. உள்ள போகும்போதே ஏகப்பட்ட பைக் எல்லாமே பார்க்கிங்ல இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பாடு கிடைக்குதுங்க. மெயினாக பிரியாணி கிடைக்குதுங்க. அதையும் நோட் பண்ணிங்க. கொஞ்சம் உள்ள போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருக்காங்க. பட் இவ்வளவு க்ரௌடை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நம்ம திருப்பரப்பு, குற்றாலம் இந்த போல் அருவிகளை தான் நம்ம இவ்வளோ க்ரௌடை ஒரே டைமில் பார்க்க முடியும். பட் சென்னையில் இப்படி ஒரு பிளேஸில், அதுவும் இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேக்லேருந்து வர தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி வரும். அதில் போய் குளிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே மீன் பிடிக்கிறாங்க. இந்த ஓவர் ஃப்ளோ வர இடத்துல இன்னொரு மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை ஒரு குழி மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த குழிக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க தண்ணி அடைச்சிட்டு. அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சிட்டாங்க, மொத்த தண்ணியும் போயிடுது. அதுக்கு கீழே யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களே அடிச்சுட்டே போயிடுது. அதை ஒரு ஃபன்னாகவே ஒரு ஃபேமிலி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர பெரியவங்க எல்லாருமே குழந்தைகளாகவே மாறிடுறாங்க. நான் போகும்போது அவங்க பசங்க, அவங்க பேர குழந்தைங்க எல்லார் கூடயும் அந்த தண்ணீரை விளையாடிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கிறாங்கன்னா பெரிய சைஸ் மீன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு விரல் சைஸ் இருக்கும். நம்ம வீட்டில் போய் வேணால் வளர்த்துக்கலாம். அந்த மீனையும் போட்டி போட்டு பெரியவங்க முதல் சின்ன பசங்க வரைக்கும் அதை குடிச்சிட்டு அதை பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு மெயின் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் லேக்குக்கு போகிறீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் குளிக்கிறதோட நிப்பாட்டாமல் பக்கத்தில் 2 பக்கமும் 2 வே போங்க. அந்த வேலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நேச்சர்ஸ் தெரியும். ஆடு மாடுகள்லாம் ஏகப்பட்டது இந்த வேலையே சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் மேபி பாம்பெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் போன டைமில் பாம்பும் பார்த்தோம். இது எல்லாமே பண்ணலாங்க. பட் இந்த இடத்துக்கு போய் ஏண்டா குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக போகலாம். ஒரு புது அனுபவம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு நீங்கள் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி டைமில் வந்தால் ரொம்ப தண்ணி இருக்குமா. அந்த டைமில் நல்லாவே இருக்கும். நாங்கள் போன டைமில் மீடியமாக இருந்துச்சு. ஆனால் பட் மீடியமாக இருந்தால் தான் அந்த இறங்கியெல்லாம் போய் சென்டர்லாம் குளிக்க முடியும். நாங்கள் போன எல்லாருமே குளித்து மீன் பிடிச்சிட்டு ஜாலியாக இருந்தோம். இந்த லேக்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சில லேக்ல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இங்க ரெகுலரா கூட்டம் வந்துட்டே இருக்கும். ஸோ அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் ப்ரொடெக்ஷன். நாங்கள் போன டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் போலீஸ் எல்லாருமே இருந்தாங்க. பட் இன்கேஸ் போலீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் லேக்குக்குள்ள கூட குதிச்சு குளிக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பிளானையும் எடுத்திருக்காங்க.
ஆமாடா. இந்த பிளேஸுக்கு கண்டிப்பாக லீவ் கிடைக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே போங்க. நீச்சல் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். இது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நிறைய பிளேசஸ் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போகலாம். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்க. இப்படிக்கு விகே எம்எஸ்.